வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற பெண்கள் அவங்களுடைய ஹெல்த்தில் கவனிக்க வேண்டிய 3 விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, அவங்களுடைய பிரெஸ்ட் ஹெல்த். இப்போ நிறைய பேருக்கு 35 இயர்ஸ்க்கு மேலே பிரெஸ்ட்டில் கேன்சர் வரதை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் பிரெஸ்ட்டில் ஏதாவது சின்ன சின்ன கட்டி மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட எக்ஸாமின் பண்ணிவிட்டு மேமோகிராம் எடுத்து நீங்கள் செக் பண்ணி இன்கேஸ் அதுக்கு சர்ஜரி தேவைன்னா சர்ஜரி பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய போன் ஹெல்த். 35 இயர்ஸ்க்கு மேலேயே நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அதனால் கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப காமனாக வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸாக உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கால்சியம் சப்ளிமெண்ட் மாதிரி கண்டிப்பாக எடுக்கணும். விட்டமின் டி பொறுத்த வரைக்கும் சன்லைட் தான் விட்டமின் டிக்கு மெயின் சோர்ஸ். டெய்லி காலையில் 5 மினிட்ஸ் சன்லைட் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஈவினிங் ஒரு 4:30 to 5 அந்த டைமுக்குள்ள சன்லைட் இருக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை எனக்கு சன்லைட்டில் போய் நிற்க முடியாதுன்னா கண்டிப்பாக நீங்களும் விட்டமின் டி சப்ளிமெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்ட்ராங் போன்ஸ்க்கு வாரத்துக்கு 4 நாள் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸாவது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய போனோட டென்சிட்டி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா போன் மினரல் டென்சிட்டி டெஸ்ட் எடுத்து அதோட அடர்த்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மூணாவது, ஹார்மோன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இதை எப்படி பார்க்கலான்னா, நமக்கு மந்த்லி வரக்கூடிய மென்சஸ் எப்படி வருது, ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, பெயின் எப்படி இருக்குது, அந்த ப்ளீடிங்கில் கிளாட் எப்படி இருக்குது, இதெல்லாம் அவசியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அண்ட் எவ்வளோ மந்த்ஸ் ஒரு தடவை உங்களுக்கு பீரியட்ஸ் வருது, எவ்வளோ டேஸ்க்கு ஒரு தடவை வருது அப்படின்றதையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். நிறைய பேர் 35 இயர்ஸ்க்கு மேலே தான் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிளானிங்கில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பாடியை ஃபர்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பிகாஸ் 35 இயர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் மைண்ட் அண்ட் பாடியை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். அண்ட் நிறைய பேருக்கு 35 இயர்ஸ்க்கு மேலேயே மெனபாசலுக்குள்ளே அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் பெரி மெனபாசல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி நோட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பீரியட் வர்றதுக்கு 1 வீக் பிஃபோராகவே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். மேபி அது கோவமாக இருக்கலாம், ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு மாதிரி அதிகமாக பசி இருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நீங்களே ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு இந்த பெரி மெனபாசல் சிம்டம்ஸ்க்குன்னே தனியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இது தொடர்பான ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேலே கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு உங்களுடைய குவரிஸ்க்கு நாங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ.